போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் வரலாற்று பகுதியில் இருக்கக்கூடிய டெல்லி சுல்தானியம் என்கிற பாடத்திலிருந்து தேர்வில் இடம்பெறக்கூடிய மிக முக்கியமான வினாக்களையும் அதற்கான விளக்கங்களையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல் கேள்விக்கு வாங்க. தங்கா என்னும் வெள்ளி நாணயங்களை அறிமுகம் செய்தவர் யார்? மறந்துடக்கூடாது. இதற்கான ஆன்சர் நமக்கு இல்துமிஸ். இதுல மிக முக்கியமானது என்னன்னா, அரேபிய நாணயங்களை, அதாவது 11ஆம் வகுப்பு புத்தகத்திலிருந்து நீங்க வந்தீங்கன்னா அரேபிய நாணயங்களை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் இல்துமிஸ். அப்ப இல்துமிஸ் 2 நாணயங்களை அறிமுகப்படுத்துறார். சில்வர்ல தங்கா, இன்னொன்னு காப்பர்ல ஜிட்டால். சில்வர் தங்கா, காப்பர் ஜிட்டால், தாமிரத்தில் ஜிட்டால் என்கிற 2 நாணயங்களை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் இல்துமிஸ். மறந்துவிடக் கூடாது. அரேபிய நாணயங்களை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார் என்று கேட்டாலும் அதற்கும் பதில் இல்துமிஸ். மறந்துட வேண்டாம். சரி, அடுத்து 2வது கேள்வி வாங்க. அடிமை வம்சத்தை சார்ந்த சுல்தான் நசுருதீன் முகமதுவால் ஆதரிக்கப்பட்ட வரலாற்று ஆசிரியர் மின்கஜ் உஸ் சிராஜ். சரிங்களா? மின்கஜ் உஸ் சிராஜ். இவர் எழுதின புத்தகம் பாருங்க, தபகத் இ நசிரி. இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் முகமது கோரியினுடைய படையெடுப்பில் இருந்து 1860 வரையிலான டெல்லி சுல்தானியம் பற்றிய வரலாற்று தகவல்களை நமக்கு வழங்குகிறார். மிக முக்கியமான புத்தகம், மறந்துவிட வேண்டாம். சரி, அடுத்து பாருங்க. 40 குழுவை ஒழித்தவர் யார்? இதற்கு முன் பாருங்க, இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி 40 குழு என்றால் என்ன பாருங்க. நிர்வாகத்தில் சுல்தானுக்கு உதவி செய்வதற்காக சகல் காணி என்கிற 40 குழுவை உருவாக்கியவர் இல்துமிஸ். அந்த 40 குழுவை உருவாக்கியவர் இல்துமிஸ். அந்த குழுவை ஒழித்தவர் கியாசுதீன் பால்பன். சரிங்களா? அந்த 40 குழு என்கிற சகல்காணி முறையை ஒழித்தவர் பால்பன். சரிங்களா? உருவாக்கியவர்னு கேட்டா இல்துமிஸ், ஒழித்தவர்னு கேட்டா பால்பன். மறந்துடக்கூடாது. சரி, அடுத்து 14வது கேள்வி வாங்க. மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வர மாட்டார்கள் என்கிற உறுதிமொழியை பால்பன் யாரிடம் இருந்து பெற்றார்? 4வது கேள்வி பொறுத்தவரைக்கும் ஆன்சர் சி. பால்பன் அவர்களுக்கும் ஈரானிய மங்கோலிய ஆளுநரான குலகு கான் என்பவருக்கும் இடையில் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் அது. சரிங்களா? அப்ப இந்த ஒப்பந்தம், மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து வர மாட்டார்கள் என்கிற ஒப்பந்தம் பால்பனுக்கும் குலகு கான் என்பவருக்கும் இடையே கையெழுத்திடப்பட்டது. மறந்துட வேண்டாம். சரி, 5வது கேள்வி. பால்பனால் ஆதரிக்கப்பட்ட அமீர் குஸ்ரு எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா பாரசீக நாட்டை சார்ந்தவர். இந்தியாவின் கிளி என்று அழைக்கப்பட்டவர், த பேரட் ஆஃப் இந்தியா. மிக முக்கியமானது. சித்தார் என்கிற இசை கருவியை அறிமுகப்படுத்தியவர். சரிங்களா? அதே மாதிரி இந்தியாவை பற்றி பல்வேறு வரலாற்று தகவல்களை நமக்கு வழங்கக்கூடியவர், தன்னை இந்தியன் என்று குறிப்பிட்டவர் என்கிற பல்வேறு வரலாற்று தகவல்கள் இவரை பற்றி 11ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கு. நம்ம அந்த லெசன் வரும்போது இன்னும் நம்ம டீட்டெயில்டா அதை பத்தி பார்க்கலாம். சரிங்களா? சரி, அடுத்த கேள்விக்கு வாங்கின 6வது கேள்வி. சுல்தான் கைக்குபாத்தின் பெயரால் நாட்டை ஆட்சி செய்தது ஜலாலுதீன் கில்ஜி. கில்ஜி வம்சத்தை நிறுவியவர். இந்த கைக்குபாத் பொறுத்த வரைக்கும் பாருங்க, அடிமை வம்சத்தினுடைய கடைசி அரசர், லாஸ்ட் ரூலர் ஆஃப் ஸ்லேவ் டைனாசிட்டி. இந்த கைக்குபாத்தை மர்டர் பண்ணிட்டு தான் அவர் பெயரில் நாட்டை ஆட்சி செய்த ஜலாலுதீன் கில்ஜி வம்சத்தை நிறுவி இருப்பார். சரி, அடுத்து பாருங்க. இந்த பக்தியார் கில்ஜி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்க குத்புதீன் ஐபக் கூட இந்தியாவிற்கு வந்தவர். அதாவது முகமது கோரியினுடைய அடிமைகளில் ஒருவர். நாலந்தா பல்கலைக்கழகத்தை டெஸ்ட்ராய் பண்ணவர். சரிங்களா? இவருடைய படையெடுப்பின் காரணமாகத்தான் நாலந்தா புத்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய புத்த துறவிகள் சீனாவிற்கும் திபெத்திற்கும் நேபாள நாட்டுக்கும் ஓடினார்கள் என்கிற வரலாற்று தகவல் உண்டு. மறந்துட வேண்டாம். நாலந்தா பல்கலைக்கழகத்தை அளித்தவர்
பக்தியார் கில்ஜி. சரி, அடுத்த கேள்வி வாங்க. தேவகிரி யாதவ அரசர் ராமச்சந்திரனை தோற்கடித்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. சரிங்களா? இது இன்னொரு கேள்வி இருக்கு. அலாவுதீன் கில்ஜி ராமச்சந்திர தேவாவை தோற்கடிக்கும் போது டெல்லியினுடைய சுல்தானாக இருந்தவர் ஜலாலுதீன் கில்ஜி. சரிங்களா? இந்த படையெடுப்பின் பொழுது டெல்லி சுல்தான் யாருன்னு கேட்டா ஜலாலுதீன் கில்ஜி. இந்த படையெடுப்பை நிகழ்த்தியவர் அலாவுதீன் கில்ஜி. அப்ப 7th கொஸ்டினுக்கு A இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரி, அடுத்த கேள்வி வாங்க. டெல்லி, மீரட், பஞ்சாப் ஆகிய பகுதிகளுக்கு தைமூரால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் யார்? கிஷர் கான். சையத் வம்சத்தினுடைய ஃபவுண்டர், த ஃபவுண்டர் ஆஃப் சையத் டைனாசிட்டி. சரிங்களா? தைமூர் படையெடுப்பு நிகழ்த்திட்டு திரும்ப போகும்போது பாத்தீங்க அப்படின்னாக்க கிஷர் கான் என்பவரை தனது ஆளுநராக நியமித்திருப்பார். அதற்கு நன்றி காட்டும் விதமாக சையது வம்சத்தினுடைய அரசர்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா குத்பா ரீட் பண்றது, நாணயங்கள் வெளியிடுவது எல்லாமே தைமூர் மற்றும் அவருடைய வழித்தோன்றல் பெயராலேயும் மேற்கொண்டிருப்பார்கள். சரிங்களா? சரி, அப்ப 8வது கேள்விக்கு C இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 9வது கேள்வி வாங்க. மக்கள் நல் வாழ்க்கையில் அக்கறை கொண்ட இரக்கம் உள்ள அரசன் கேட்டீங்கன்னா ஃபெரோசா துக்ளக். இவர்தான் பாருங்க, தாருல் ஷிஃபா என்கிற இலவச மருத்துவமனை, அடிமைகளுக்கான தனித்துறை, ஏழை பெண்களுக்கான திருமணம் உதவி செய்யக்கூடிய கைரத் என்கிற டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி தக்காவி லோன்கள் என்கிற பல்வேறு மக்களுக்கான நல உதவி திட்டங்களை நடைமுறைப்படுத்தியிருப்பார். அதனாலதான் பாருங்க, மக்கள் வாழ்க்கையில் இரக்கம் உள்ள அரசர் அப்படின்னு சொன்னா ஃபெரோசா துக்ளக். இவர் மீது விமர்சனங்கள் இருந்தாலும் நமக்கு இந்த புத்தகத்தில் நீங்க நேரடியாக இருக்கும்போது ஃபெரோசா துக்ளக் நமக்கு பதிலாக கிடைக்கிறார். சரி, அடுத்து 10வது கேள்வி வாங்கின. மிக முக்கியமான ஆளுநர்கள். துக்ரில் கான் பால்பன் பீரியட்ல வங்காளத்தின் ஆளுநராக இருந்தவர். பால்பன் அவர்களால் தண்டிக்கப்பட்டவர். அலாவுதீன் கில்ஜி காராவின் ஆளுநராக பணியாற்றியவர். காராவின் ஆளுநராக இருக்கும் போது என்ன பண்றாரு? இவரு தேவகிரியின் மீது படையெடுக்கிறார். பகலுல் லோடி பொறுத்த வரைக்கும் சிர்கந்த் பகுதியினுடைய கவர்னர். ரஷ்யா பொறுத்த வரைக்கும் ஜலாலுதீன் கில்ஜி. ரஷ்யா சுல்தானுடைய பாதுகாவலர் ஜலாலுதீன் யாகூத். மறந்துடக்கூடாது. அப்ப நீங்க ஈஸியா மேட்ச் பண்ணீங்கன்னாக்க 3-1 வரணும். 3-1-4-2 B இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 11வது கேள்வி வாங்க. தைமூர் படையெடுப்பு நிறைவேறிய ஆண்டு. தைமூர் டெல்லி சுல்தானியத்தின் மீது படையெடுத்தது 1398. சோ இதுல கொஞ்சம் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு போனீங்கன்னாக்க தைமூர் படையெடுப்பின் பொழுது டெல்லியை ஆட்சி செய்த அரசர் பாருங்க, நசுருதீன் முகமது துக்ளக். மறந்துட வேண்டாம். இப்ப 2 கேள்வி இருக்கு. நசுருதீன் தைமூர் படையெடுப்பின் பொழுது டெல்லியை ஆட்சி செய்த வம்சம்னு கேட்டா துக்ளக் வம்சம். அரசர் நசுருதீன் முகமது துக்ளக். ஆண்டு 1398. சரி, அடுத்து 12வது கேள்வி வாங்க. லோடி வம்சத்தை டெல்லியில் தோற்றுவித்தவர் யார்? The founder of லோடி டைனாசிட்டி பாருங்க, பகலுல் லோடி. அப்ப டெல்லியை ஆட்சி செய்த சுல்தான் மொத்தம் 4 வம்சம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க அடிமை வம்சம், 2வது கில்ஜி வம்சம், 3வது துக்ளக் வம்சம், 4வது சையத் வம்சம், 5வது லோடி வம்சம். இப்ப இந்த 5 வம்சங்கள்ல லோடி வம்சத்திற்கு மட்டும் ஒரு சிறப்பம்சம் இருக்கு. என்னன்னு பாருங்க, லோடி வம்சம் மட்டும் ஆப்கானிஸ்தானை அடிப்படையாக கொண்ட இஸ்லாமியர்கள். மற்ற 3 பேரும் தர்க்சியா துருக்கியிலிருந்து வந்தவர்கள். மற்ற 3 பேரும் துருக்கியிலிருந்து வந்த இஸ்லாமியர்கள். லோடி வம்சம் ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்த இஸ்லாமியர்கள். மறந்துட வேண்டாம். ஒருவேளை கேள்வி கேட்டாங்க அப்படின்னா. சரி, அடுத்து 13வது கேள்வி. இக்தா பற்றிய சரியான கூற்று. அப்ப இக்தானா என்ன? இக்தா என்பது இல்துமிஸ் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இல்துமிஸ் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட முறை அரசு ஊழியர்களுக்கு, அதிகாரிகளுக்கு சம்பள பணமாக வழங்காமல் நிலங்களாக வழங்கக்கூடிய முறை. சரிங்களா? அரசு அதிகாரிகளுக்கு பாருங்க
ஊதியத்திற்கு கொடுக்கப்பட்ட நிலம், பணமாக தராமல் நிலமாக சம்பளத்தை வழங்குகிறார்கள். அப்ப பாத்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். நிலத்தை பெற்றவர்கள் இக்தாதார்கள், முக்தி கரெக்ட். இக்தாதார்கள் போர்க்காலங்கள் டெல்லி சுல்தானுக்கு ராணுவ உதவி செய்தார்கள். அப்ப டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்ப கவனமா இருக்கணும். இவரு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்த உடனே கரெக்ட்னு போட்டக்கூடாது. ஏன்னா இக்தாக்கள் பற்றிய அனைத்து கூற்றுகளும் இங்கு சரியாக இருக்கிறது. அப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்ப அடுத்து இன்னொரு கேள்வி இருக்கு. இக்தா முறையை ஒழித்தவர் யாருன்னு கேட்டா அலாவுதீன் கில்ஜி. இந்த நிலங்கள் அனைத்தையும் அரசு நிலங்களாக மாற்றி இக்தாதார்களுக்கு சம்பளத்தை பணமாக வழங்கியவர் அலாவுதீன் கில்ஜி. 13வது கேள்வி பொறுத்த வரைக்கும் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 14வது கேள்வி வாங்க. குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர், அதனை கட்டி முடித்தவர். பாருங்க, குதுப் மினாரை டெல்லியில் கட்ட துவங்கியவர் குத்புதீன் ஐபக், அதை கட்டி முடித்தவர் இல்துமிஸ். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்ப இன்னொரு கேள்வி இருக்கீங்க. குதுப் மினார் யாருடைய நினைவாக கட்டப்பட்டது? பாருங்க, சூஃபி மத துறவியான குவாஜா குத்புதீன் பக்தியார் காகி என்பவர் நினைவாக, சூஃபி மத துறவியான குவாஜா குத்புதீன் பக்தியார் காகி என்பவர் நினைவாக குத்புதீன் ஐபக் டெல்லியில் கட்ட துவங்கியது குதுப் மினார். அதை முழுமையாக கட்டி முடித்தவர் இல்துமிஷ். சரி, அப்ப 14வது கேள்வி பொறுத்த வரைக்கும் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து வாங்க 15வது கேள்வி. பாபர் முதலாம் பானிபட் போரில் வெற்றி பெற்றார். கரெக்ட். அப்ப முதலாம் பானிபட் போருங்க 1526. இந்த போர் பொறுத்த வரைக்கும் பாபர் வெர்சஸ் இப்ராஹிம் லோடி. அப்ப பாபர் வெற்றி பெற்று இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவுகிறார். இந்த போரில் பாபர் வெற்றி பெறுவதற்கு காரணம் அவருடைய பீரங்கி படை. அப்ப ரெண்டு கூற்றுகளுமே சரியானது. அப்ப சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரெண்டுமே சரியானது, சரியான விளக்கம் தான். அடுத்து 16வது கேள்வி வாங்கின கால வரிசைப்படுத்துக. கால வரிசைப்படுத்து. இப்ப பாருங்க, தைமூர் டெல்லி படையெடுப்பு, துக்ளக் வம்சம். ஈஸியா மேட்ச் பண்ணீங்கன்னா குதுப் மினாரை கட்டி முடித்தவர் இல்துமிஸ். அப்ப இல்துமிஸ் பொறுத்த வரைக்கும் அடிமை வம்சம். ரஷ்யா அரியணை ஏறுதல், அடிமை வம்சம். மாலிக் காஃபூர் தென்னிந்திய படையெடுப்பு, கில்ஜி டைனாசிட்டி. அப்ப நீ இதை வச்சு நீ ஈஸியா மேட்ச் பண்ணீங்கன்னாக்க குதுப் மினார் கட்டி முடித்தவர் இல்துமிஸ். அப்ப இல்துமிஸ்க்கு பிறகுதான் ரஷ்யா சுல்தான். அப்ப அடிமை வம்சத்துக்கு பிறகு கில்ஜி வம்சம், கில்ஜி வம்சத்துக்கு பிறகு துக்ளக் வம்சம். அப்ப ஈஸியா நீங்க பண்ணீங்கன்னாக்க பி இஸ் த கரெக்ட் ஆன்சராக நமக்கு வரும். இந்த மாதிரி கேள்விகள் கட்டாயம் தேர்வில் இடம்பெறுகிறது. சமீபத்திய கேள்விகள் எல்லாம் இப்படித்தான் இருக்கு. டைரக்ட் கொஸ்டின்ஸா நமக்கு கேட்கல. சரிங்களா? டிஎன்பிசி கேள்விகளை மாற்றியதற்கு பிறகு டெட் ஆசிரியர் தகுதி தேர்வாக இருந்தாலும் காவல் தேர்வாக இருந்தாலும் இது நடக்க முதல் தேர்வு. அப்ப இந்த தேர்வுல தான் டிஎன்பிசியை பார்த்து இந்த இரண்டு தேர்வாணையங்களும் கேள்வியில ஏதேனும் மாற்றம் செய்கிறார்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். எதுக்கும் இந்த தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் கடினமான வினாக்கள் கொடுத்தாலும் தயாராகிட்டு போயிருங்க. சரிங்களா? ஈஸியாக இருக்குன்னு நினைச்சிட்டு போக வேண்டாம். கடந்த காலங்கள் மாதிரியும் ஈஸியா இருக்குன்னு நினைக்க வேண்டாம். சரி, அடுத்து 17வது கேள்வி வாங்கின மங்கோலியர்கள் வால்புடன் சுமூக உறவை மேற்கொண்டார்கள். கரெக்ட். ஏன்னா மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து வர மாட்டார்கள் என்று உறுதியளித்தனர். அப்ப ரெண்டு கூற்றும் கரெக்ட். சரியான விளக்கம் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 18வது கேள்வி வாங்க. குத்புதீன் ஐபக் பற்றிய பின்வரும் கூற்றுக்கள். பாருங்க, இவர் அஜ்மீரில் குவாத்துல் இஸ்லாம் என்கிற மசூதியையும் டெல்லியில் அதை தின்கா ஜோப்ரா என்கிற மசூதியும் கட்டினார். தவறு. சரிங்களா? குவாத்துல் இஸ்லாம் என்கிற மசூதி டெல்லி, அதை தின்கா ஜோப்ரா அஜ்மீர். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அதை தின்கா ஜோப்ரா அஜ்மீர். அப்ப முதல் கூற்று தவறானது. இந்த குவாத்துல் இஸ்லாம் தான் பாருங்க இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் மசூதி. அதுக்கடுத்து பாருங்க, டெல்லியில் குதுப் மினாரை கட்ட துவங்கியவர். கரெக்ட்.
லார்ட் பாக்ஸ் என்று அழைக்கப்பட்டவர் கரெக்ட். இந்தியாவில் துருக்கிய ஆதிக்கத்தை தொடங்கி வைத்தவர் கரெக்ட். ஏன்னா 1206 முகமது கோரின் மறைவிற்கு பிறகு டெல்லியில் அடிமை வம்சத்தை நிறுவியவர். அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறு என்பதால் நீங்க ஆப்ஷன் எடுக்கும்போது சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்ப 18வது கேள்விக்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், மறந்துட வேண்டாம். சரி, அடுத்து 19வது கேள்வி வாங்க. சரியான கூற்றுக்கள். முகமது பின் துக்ளக்கின் உண்மையான பெயர் ஜுனா கான். கரெக்ட் தான். அரியணை ஏறும்போது முகமது பின் துக்ளக் என்கிற பெயரோடு அரியணை ஏறுகிறார். இந்தியாவில் முதலாக முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஜிஸ்யா வரியை விதித்தவர் குத்புதீன் ஐபக். சரிங்களா? முகமது பின் துக்ளக் கிடையாது. முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு முதலாக ஜிஸ்யா வரியை விதித்தது குத்புதீன் ஐபக். சரிங்களா? அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்ட். ஏ இஸ் த சரியான ஆன்சர். அடுத்து 20வது கேள்வி வாங்க. குதிரைகளுக்கு சூடு போடும் முறையை சரிங்களா அறிமுகப்படுத்தி வீரர்களுக்கு ஊதியம் பணமாக வழங்கும் முறையை இக்தா முறையை ஒழித்தவர் அப்படின்னு சொன்னா அலாவுதீன் கில்ஜி. இந்த குதிரைக்கு சூடு போடும் முறை பாருங்க, டாக் சிஸ்டம், டாக் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துல வீரர்களுக்கு ஊதியத்தை பணமாக வழங்கக்கூடிய முறை, அதாவது இக்தா முறையை ஒழித்தவர் சொன்னாலும் அலாவுதீன் கில்ஜி. மிக முக்கியமானது, சந்தை சீர்திருத்தத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டாலும் அலாவுதீன் கில்ஜி, மறந்துட வேண்டாம். அப்ப 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய வரலாற்றில் டெல்லி சுல்தானியம் என்கிற பாடகத்தினுடைய மிக முக்கியமான வினாக்கள் நம்ம பார்த்திருப்போம். நம்முடைய வீடியோ பதிவை தொடர்ச்சியாக பாருங்க. 10ஆம் வகுப்பு வரையில் இருக்கக்கூடிய அனைத்து பாடங்களுக்கும், அதாவது அறிவியல் சமூக அறிவியல் இருக்கக்கூடிய அனைத்து பாடங்களுக்கும் முக்கியமான வினா வடிவில் நம்ம வழங்க இருக்கிறோம். தொடர்ச்சியாக நம்ம பாருங்க. தேர்வில் வெற்றி அடைவதற்கு மதுரை RK IAS அகாடமி சார்பாக நல்வாழ்த்து.